அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் அறிந்தபடியே நேற்றுக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. நிறைய தரமான விஷயங்கள்லாம் அந்த பட்ஜெட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் அதே டெய்லரு அதே வாடகைன்ற மாதிரி நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் 1008 குறை கண்டுபிடிச்சி அதில் நொட்டோ சொல்லியிருக்காரு. நம்ம இதையெல்லாம் பிறகு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ரேண்டமாக சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு அணில் குஞ்சு கீச் 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 கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வாங்க. டேய் உங்க என்னடா பிரச்சனை? இப்போ பார்த்தா பேட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யாரா பேட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணது? பேட்ஸ் கமெண்ட்ஸ் யாரா பண்ணது? இந்த பையன் பேசுகிற இந்த மாடுலேஷன். டேய் எவன்டா அது? உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறது எப்படி தெரியுமா இருக்கு? டேய் என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? இந்த மாதிரி இருக்கு. டேய் உங்க என்னடா பிரச்சனை? இப்போ பார்த்தா பேட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எவன்டா தம்பியை கலாச்சது? தம்பி உன்னைய கலாய்க்கலாமா இல்லையான்னு தெரியலையே தம்பி. 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தையா இருந்தேன்னு சொன்னால் என் மேலே வழக்கு பாஞ்சிருமே. சரி பார்ப்போம். நேற்று வந்தவங்களாம் அப்பா தாத்தா சித்தப்பா. நான் எப்போ அப்பான்னு சொல்லணும்? நீ லேப்டாப் தந்தியா? தரல. நீ லேப்டாப் தந்தியா? தரல. அப்போ நான் ஏன் உன்னை அப்பான்னு சொல்லணும்? இது எப்படி இருக்கு பாருங்க. நீ எனக்கு பைக் வாங்கி தந்தியா? அப்போ நீ எனக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி இந்த புள்ளிங்கோஸ்லாம் வீட்டில் சண்டை போட்டு சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து பெற்றவங்களை கொடுமைப்படுத்தி வீட்டில் இருக்க தாலி மிக்சி கிரைண்டர்னு என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் அடக வச்சு மிக்சி கிரைண்டர்லாம் அடக வைக்க முடியாது. சும்மா சொல்கிறேன், பேச்சு ஊமைக்கு சொல்கிறேன். அப்படி வந்து இந்த புள்ளிங்கோஸ்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு சைஸாக மண்டையில் 10 கலர் அடிச்சுட்டு திரிவானுங்கள்ல, அவனுங்க பேசுகிற அதே மாடுலேஷன். இது வந்து ஒரு குட்டி அணில் குஞ்சு. இது புள்ளிங்கோவா என்னன்னு தெரில, பார்ப்போம். இங்கே பாருடா, எங்கள் தளபதி அண்ணன் எங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்காரு, புரியுதா? இங்கே பாரு, நான் என்ன கட்சியில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமாடா? எப்போ பார்த்தாலும் இவெல்லாம் கட்சியில் இருக்கானா போய்ட்டு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறது. டேய் என் பின்னாடி சப்போர்ட் இருக்குன்னு தெரியுமா? மதுரை டிவிக்கு ஐடிவிங்கு அந்த ஐடி எனக்கு சப்போர்ட்டு. சரி இருந்துட்டு போகுது, அதுக்கு இப்போ என்ன? டேய் அது மட்டும் இல்லடா, சப்போர்ட்டில் நிறைய பேர் இருக்காங்கடா. எங்கள் அண்ணன் சரண் விஸ்வகர்மா அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யாரப்பா அந்த சரண் விஸ்வகர்மா? அவர் சப்போர்ட் பண்ணால் அப்படியே உலகத்தையே ஆட்டி படைக்கலாம் போல இருக்கே. இந்த பையன் இந்த குழந்தைகள் அணின்னு ஒரு அணி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த அணியோடைய ஏதாவது முக்கிய பொறுப்புகளில் இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருடா, சப்போர்ட் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காதீங்க, அதுக்கப்புறம் நான் வேறு மாதிரி ஆகிடுவேன். வேறு மாதிரி ஆயிடுவார். ஒரு மரம் விட்டு இன்னொரு மரம் தாவரானில் ஒரு மரத்துலேருந்து ஒரு 3-4 மரம் தள்ளி தாவிடுவார், பார்த்துக்கோங்க. புதுசாக பேச வந்துட்டீங்க. டேய் நீங்கள் தான்டா நாட்டுக்கு எதிராளி. நான் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்துட்டீங்க, ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களாடா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கணும்? ஒன்றிய அரசை பார்த்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். வேற யாரை பார்த்து கேட்கணும்? எனக்கு புரியல. உனக்கு புரியாதுடா தம்பி, உனக்கு புரியாது. நாங்கள் என்ன இழிச்ச வேணாம்? ஆமாடா, இது தெரியாதா உனக்கு? கடைசிக்கு இப்படியே இருந்துட்டு போகிறதுக்கு. அண்ணா தளபதி அண்ணா, நீ தானே 2024 சிஎம், நீ வானா. உங்களை தட்டி விட்டு நீ வானா, நீ தானே என்றைக்குமே. தட்டி விட்டு வரணுமா? என்னடா பேசுகிறீங்க? என்ன லாங்குவேஜடா இதெல்லாம்? எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. அந்த பையனுக்கு இதில் லைட்டாக தெரியுதில்ல, அது என்னதுன்னு தெரியல. அது மீசையா இல்லைனா ஏதாவது காஃபி குடிக்கிறப்போ குழந்தைங்களுக்கு இங்கே அப்படியே அந்த இது இருக்கும்ல காஃபியோடைய நுரை, அதுவான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, வர்ற தேர்தலில் நமக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், நிறைய ஃபன் பண்ணலாம். இந்த விஜய் அவர்கள் படங்கள்ல எல்லாம் டைலாக் டெலிவரி பண்ணுவார்ல, அப்படியே பெர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணணும் டைலாகை. அதே மாதிரியே இந்த ரசிக கொஞ்சம் டைலாகை பெர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணுறாங்க. பெர்ஃபெக்டாக பண்ணால் இல்லை கேவலமாக தான் பண்ணேன். ஓமைக்கு சொல்கிறேங்க, ஓமைக்கு வந்த கொடுமை. சரி, அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆகுறப்போ இந்த வீடியோ பார்க்குறப்போ நல்லா இருக்குது. நமக்கு நல்லா விழுந்து சிரிச்சுக்கிட்டு வேற இருந்தேன் நான். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணி என்டர்டெயின் பண்ணிடுங்கடா தயவு செஞ்சு. பாதி பேரை காப்பாற்றுறதே உங்களை மாதிரி ஆட்கள் தான். அப்படியே மனசோர்வு மன உளைச்சலில் இருந்தெல்லாம் நீங்கள் தான் வந்து விடுவிக்கிறீங்க. அதனால் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டு எங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுங்கள். சரி, அடுத்தது நம்ம பட்ஜெட்டை பற்றி பார்ப்போம். பட்ஜெட்டில் நிறைய இருக்குது, நம்ம எல்லாத்தையும் எடுத்து பேச முடியாது. எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெற்ற தாய் தகப்பனை இழந்த 2 பேரையுமே இழந்த குழந்தைங்களுக்கு வந்து 18 வயசு அவங்களுக்கு ஆகிற வரைக்கும் மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை. இது வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு 2000 ரூபான்னு பார்க்குறப்போ ஒரு வருஷத்துக்கு 24,000 கிட்ட அவங்களுக்கு சேவ் ஆகிட்டே இருக்கும். 18 வயசு ஆகிறப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய லைஃபுக்கு அது வந்து ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்றத
நான் வந்து உணர்றேன். அதனால இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமக்கு தர வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை வந்து ஒன்றிய அரசு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தரல. அந்த நிதியை மாநில அரசே வழங்கும், மாணவர்களுடைய நலன் கருதி அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இதுவுமே ஒரு தரமான விஷயம். பள்ளி கல்வித்துறைக்கு மொத்தத்தில் 46,767 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். இப்போ விஜய் அவர்கள் விட்ட அறிக்கைக்கு வருவோம். இந்த பட்ஜெட்டு மேலே அவருக்கு இருந்த விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்காப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்று காகிதத்தில் பட்டம் விடும் பாசாங்கு வேலையே இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பட்ஜெட்டை பார்த்துருந்தா இல்லை பட்ஜெட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு படிச்சிருந்தா தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏதாவது. தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த பட்ஜெட்டை எவ்வளோ நேரம் வாசிச்சுட்டு இருந்தார் அப்படின்றத நேரலையில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ நேரம் பார்க்க வேண்டிய விஷயத்த இவர் அந்த நேரலையெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே இவர் வந்து ட்வீட் போட்டாச்சு. ஊன்னு நொட்டம் சொல்லி. அது எப்படி தெளிவாக நல்லா ஆராய்ஞ்சு எல்லாமே நல்லா இருக்கா எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல. அப்படியே சாயந்தரமே வந்து இவர் வந்து பதிவு போட்டாச்சு, இப்படி 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 இதில் வந்து பிரச்சனை, இது வந்து விளம்பர மாடல் திமுக அரசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி? இந்த அணில் குஞ்சுகள் கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிற இந்த திட்டங்களில் எந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது அப்படின்றத நீங்களே சொல்லிடுங்க. வாயால் வடை சுடணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே எதிராக தான் பார்க்க தோணும். எதையுமே வந்து இது சரியாக இருக்குது அப்படின்னு பார்க்க தோணவே செய்யாது. யாரோ எழுதி கொடுக்குற அறிக்கையை வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு மனுஷன். முதல்ல சொந்தமாக அறிக்கை எழுதி பழகணும். சொந்தமாட்டு அறிக்கை எழுதுனா வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சிடும்ல. அந்த மண்ணாங்கட்டி அறிக்கையிலையும் 1008 நொட்டம். அதில் முக்கியமான வரிகள் பார்த்துக்கோங்க. விளம்பர மாடல் அரசின் மறைமுக முதலாளியாக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட்டில் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டையே மறந்து ஒதுக்கியது. இந்த விளம்பர மாடல் அரசோ தமிழ்நாட்டிலேயே இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன்களையே மறந்துவிட்டு ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளது. இதுதான் இவர்கள் இருவரும் ஒரே மனநிலை கொண்ட உறவுக்காரர்கள் என்பதற்கான உறுதிப்பாடு ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. சரி, பாஜக வந்து தமிழ்நாட்டை மறந்துச்சு, ஓகே. தமிழ்நாடு அரசு, மாநில அரசு எந்த வகையில் தமிழ்நாடு மக்களை புறக்கணிச்சிட்டு இல்லை தவறான திட்டங்களையோ மக்களை வஞ்சிக்கிற திட்டங்களையோ எங்கே கொண்டு வந்தாங்க? எதுக்காக தேவையில்லாமல் இப்படி பேசணும்? முதல்ல இந்த ஆளுக்கு பட்ஜெட்னா என்னன்னு தெரியுமா? பட்ஜெட்னா என்னன்றது அதை பற்றின ஐடியாஸ் ஏதாவது இருக்குமா? தமிழ்நாடு அரசு வந்து விளம்பர மாடல் அரசாம். விளம்பர மாடல் அரசு யார் விளம்பரம் தேடுறது? ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணி பேசுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எது பண்ணினாலுமே ஆளுங்கட்சியை குறை சொல்றதுக்காகவே கட்சியை ஆரம்பித்தவங்க விளம்பரம் தேடுறவங்க இல்லையா? ஆக்சுவலாக ஆளுங்கட்சி எது பண்ணினாலுமே நல்லது நடந்தாலும் சரி, சில சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம விமர்சித்து அதை தப்பாக தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி களம் இறங்கியிருக்கிற இவங்க வந்துட்டு விளம்பர பிரியர்கள் இல்லை, அப்படி தானே? அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகளிர் விடியல் பயண திட்டத்துக்கு 3600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 37,000 கோடி வழங்கிட இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 10,000 சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் சென்னை, கோவை, மதுரையிலலாம் தலா 1000 மாணவிகள் பயன்பெறும் வகையில் மாணவியர் விடுதிகள் 275 கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 10 இடங்களில் 800 பணிபுரியும் பெண்கள் பயனடையும் வகையில் தோழி விடுதிகள் அமைக்கிறதுக்கு 77 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்திற்காகன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்னொன்று என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த அறிவிப்புகள்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற கேள்வி எழுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது வரைக்கும் எந்த திட்டமெல்லாம் அறிவித்து நடக்காமல் இருந்திருக்கு? இவர் பீஸ்ட் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார்ல, அப்போவே பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி பல திட்டங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்றது இவருக்கு தெரியுமோ என்னமோ தெரியல. திமுகவுடைய வாக்குறுதி எடுத்து படிச்சுட்டு அதில் எத்தனை விஷயங்களை மக்களுக்கு நிறைவேற்றியிருக்காங்க, எத்தனை நிறைவேற்றலைன்றத உண்மையாகவே எடுத்து பார்த்துட்டு அறிக்கை விடணும், அதை பற்றி பேசணும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சாட்டை துறைமுருகன் இந்த மாதிரி 4-5 சில்லறைங்க வந்து வீடியோஸ் போடும். அந்த வீடியோவில் திமுக எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக ஒரு பழியை போடுவாங்க. அவனுங்க கேனத்தனமாக ஏதாவது நம்பர்ஸை சொல்லுவானுங்க, இத்தனை வாக்குறுதியில் இவ்வளோ தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அதையும் நம்பிக்கிட்டு இந்த பைத்தியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையாலுமே போய் யாருமே வெரிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க, கிராஸ் செக் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க. இந்த கிறுக்கனுங்க பேசுகிற வீடியோஸை பார்த்துக்கிட்டு அவனுங்க புலம்புறதை எடுத்து கொண்டு வந்து திமுக இவ்வளோ தான் பண்ணியிருக்கு, நிறைய எதுவுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிடுவானுங்க. தேர்தல் வாக்குறுதியில் மட்டும் அவ்வளோ சொன்னீங்கல்ல, ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கனுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க வந்து. இப்போலாம் எனக்கு என்ன கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, விஜய் அவர்களுக்கு உண்மையாலுமே அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா எந்த திட்டத்துலையுமே குறை சொல்ல முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கிறப்போ அதுக்குள்ளேயும் வந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா, விளம்பர மாடல் அரசு இப்படி அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயும் 4 குறை சொல்லி நொட்டம் சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போனா அறிவு இருக்கா இல்லையான்னு தானே கேட்க தோணும். இங்கே பாருங்க, கேமராமேனை பார்க்குறப்போ 4-5 கேமராமேன் வீடியோ எடுக்காங்க, அதை பார்த்துட்டு தள்ளுங்க 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 அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாரு. கேமராமேனுக்கே இவ்வளோ பயப்படுறாருன்னா 4 மைக்கை கொண்டு வந்து நீட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், தட்டி விட்டுருவார் போல இருக்கு எல்லாத்தையும். ஆட்சிக்கே வரல, இப்போ தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு, இப்போவே இந்த அளவுக்கு வந்து அதட்டுறாரு, மீடியாவெல்லாம் புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆட்சிக்கு வந்தாலும் மீடியா கிட்ட பேசாமல் இப்படியே புறக்கணிச்சிடுவாரா? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.